ஜவஹர்லி, நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு கட்சி சேலத்தில் ஒரு இளைஞர் மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. உரிமை மீட்பு மாநாடு அப்படின்ற பேர் வைக்கப்பட்டதிலிருந்தே விமர்சனம் தொடங்கி இருக்குது. உண்மையிலேயே சேலத்தில் அசிங்கப்பட்டிருக்கிறதா திமுக? நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அசிங்கப்பட்டிருக்கு அந்த மாநாட்டால. இது எழுச்சி மாநாடு இல்லை, இது ஒரு வீழ்ச்சியான மாநாடு திமுகவுக்கு. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக சார்பில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி காட்டியது. அதை பார்த்து வியந்தவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். அது போராமைப்பட்ட சில இளைஞர் அணி அதற்காக ஒரு மாநாடை போட்டு, அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் பல கூத்துக்கள் நடந்தது. அது ஒரு வெட்கக்கூடான கூத்துக்கள். ஆனா இந்த மாநாடு ஏன் நடத்தப்பட்டதுன்னு பார்க்கணும். பட்டத்து இளவரசருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டு, அது ஓரங்க நாடகமாக தான் முடிஞ்சது தவிர, அந்த ஓரங்க நாடகத்துல அரசு பலம், பண பலம், மீடியா பலம், படை பலம், அதிகாரிகள் பலம் எல்லாத்தையும் வச்சு கூட அங்க கூட்டம் சேர்க்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னா, இன்றைக்கு மக்கள் திமுகவை சேர்ந்தவங்க கூட எந்த அளவுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஆட்சி மீது கோபம் இருக்கிறாங்கிறதுக்குன்னு இது ஒரு எடுத்துக்காட்டு. சேலத்துல பங்கேற்ற திமுகவினுடைய இளைஞர்கள் திமுகவினுடைய இந்த உரிமை மீட்பு மாநாட்டு மேல கோபம் அடைஞ்சிருக்கிறாங்களா? இல்ல, இளைஞர் மட்டும் இல்ல, பொதுமக்களே திமுக இளைஞர் மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க கலந்துகிட்டவங்க எல்லாமே முதியோர்கள் தான் கலந்துகிட்டாங்க, அதிகமான பேரு. இப்ப இளைஞர்கள்லாம் அங்க இல்ல. இன்னொன்னு என்னன்னா, எந்த அளவுக்கு அரசு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அரசு பஸ்களை முழுமையா பயன்படுத்தி, ஆனா அரசு மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு கட்ட வேண்டிய அந்த பணங்களை கூட கட்டல. அப்ப கூட அங்க கூட்டம் சேராத நிலைமைதான் இருக்குது. இது 2வது என்னன்னா, அந்த மாநாட்டுல அவங்க செஞ்சது 2 லட்சம் உணவு பட்டலங்கள். அதுல அந்த உணவு பட்டலங்கள்ல பாதிக்கு மேல உணவு பட்டலம் ரோட்டிலேயே கடந்ததை நான் மீடியாக்கள்ல பார்த்தேன். அது என்னன்னு. 2வது, அந்த ஒரு மாநாடுன்னா அதிமுக சார்பில் கூட ஒரு மாநாடு நடத்தணும், கவியரங்க பேசணும், அதே மாதிரி சில கருத்துக்களை பேசணும், சில பட்டிமன்றத்தை நடத்தி வச்சோம், சில காமெடிகளும் வச்சோம், அதாவது பேச்சு மூலியமா. ஆனால் இது போன்ற அரைகுடை ஆடையோட ஒரு அரங்கேறிய ஒரு அசிங்கத்தை இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த மாநாடு நடத்தி இருக்க மாட்டாங்க. ஏன் அந்த அசிங்கத்தை திமுக தன்னுடைய மாநாட்டில் அரங்கேற்றினதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஜவஹர்லி? என்ன நோக்கம் இருக்கும்? ஏன்னா நீதிமன்றம் அரைகுறையான இது மாதிரியான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்குது. அந்த அறிவுறுத்தலை அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செயல்படுத்துதுன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது கட்சிக்காரங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது தலைமைக்கு ஒரு எண்ணம். கட்சிக்காரங்களுக்கு குத்தாட்டம் பிடிக்கும், அதனால அதை செஞ்சிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கட்சிக்காரங்க பொதுவா பல இடங்கள்ல திமுக கூட்டம் நடந்துச்சுன்னா கூட அந்த கூட்டத்துக்கு தலைவர் வர்றதுக்கு முன்னாடி மக்களை கூட்டுறதுக்காண்டி இப்ப அதிமுக சார்பில் கூட்டம் நடக்கும் சார். அங்க நான் பல கூட்டங்கள்ல இப்ப கூட ஒரு 4 கூட்டம் பேசிட்டு தான், ராமநாதபுரம் தேனி எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் போல வேடம் அணிந்தவர், அம்மா புரட்சி தலைவி அம்மா போல வேடம் அணிந்தவர்கள் நடனம் ஆடுவார்கள். இது போன்று அரைகுடை நாயகம் அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமான பாட்டுக்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த கூட்டத்துல கூட நடத்தினதில்ல. இது திமுக காரங்க பல கூட்டங்கள்ல இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தான் கூட்டத்தை கூட்டுறது. அதனால கட்சிக்காரங்களுக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக அது நடந்திருக்கலாம். இன்னொன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஜவஹர்லி. ஒரு பக்கம் பெண் உரிமைன்னு பேசுறது, பெண் விடுதலைன்னு சொல்லி பேசுறது, ஆண் பெண் சமத்துவம்னு சொல்லி சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரைகுறை ஆடையோடு பெண்களை ஒரு பொது மேடையில் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு மேடையில் ஏற்றி ஆட வைக்கிறதுன்றது அவங்களுடைய கொள்கைக்கு நேரெதிரான நிலைப்பாடு இல்லையா? பெண் பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய திமுகவில் இங்கு பெண்கள் கொச்சைப்படுத்தக்கூடிய நிலை உருவாயிடுச்சா? அதாவது திராவிட கொள்கை என்பது இது சமூக நீதி, இது திராவிட மாடல் என்று இவர்கள் ஒரு மாய உருவாக்கக்கூடிய இந்த மாடலினுடைய எடுத்துக்காட்டு தான் இது. நீங்க சமூக நீதிக்கு என்பது ஆண் பெண் சமம் என்பதில் மாற்று கருத்துல அரைகுறை ஆடி அதை ஆண்கள் பார்த்து அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது திராவிட மாடல் தான், அது திராவிட மாடல் இல்ல. திராவிடம் என்பதற்கு ஒரு ஒரு அவப்பெயரை உண்டாக்கி இருக்க மாடல் இது. இன்னும் சொல்ல போனா அதுல சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு இருக்கேன். நீங்க நேற்று கூட அந்த கூட்டத்துல ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறார்,
இன்னொரு பக்கம் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உதயநிதி பேசுறார், ஒரு இடத்துல சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு என்னடா காலியான சேர்கள்லாம் இருந்தது, கூட்டம் பெரிய அளவுல இல்ல, அவங்க நினைச்சது நடக்கல. ஆனா அவங்க போட்டாங்க தெரியுமா 25 தீர்மானங்கள். எவ்வளவு, அதாவது மக்களை எவ்வளவு முட்டாளாக்கி, எவ்வளவு அறவேற்காட்டுத்தனமா பொய்களை சொல்லி தீர்மானங்கள் போட்டாங்க. அந்த 25 தீர்மானத்துல எது அவங்க பொய் சொன்னதா நினைக்கிறீங்க ஜவஹர் அலி? அவர்கள் கோடிட்டு காட்டியதில் பெரும்பாலானவை மாநிலத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தானே இருக்குன்னு பார்வை ஒன்று முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஏறக்குறைய அந்த ஒற்றை கருத்தோடு பயணிக்கிறப்போ திமுக நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த 25 தீர்மானங்கள் தமிழர் விரோத போக்காக எந்த இடத்துல உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக என்றால் கருணாநிதிக்கு பிறகு தமிழக விரோத போக்குதான் தொடர்ந்து இருக்கு. தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர் தான் கருணாநிதி அவர்கள். ஆனா அவர்கள் சொல்றது கலைஞரின் மாநில சுயாட்சின்னு சொன்னாங்க. மாநில சுயாட்சிக்காக கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? கச்சத்தீவை தார விர்த்தது இது மாநில சுயாட்சா? இன்னும் நீட் தேர்வை கொண்டு வந்ததுக்கு கையெழுத்து போட்டது மாநில சுயாட்சா? நீங்க காவிரி பிரச்சனையை நீங்க 7 வருஷம் அப்படியே அமுக்கி போட்டு வச்சிருந்தீங்களா, அது மாநில சுயாட்சா? முல்லை பெரியார் அணை உரிமையை மீட்க முடியாம நீங்க வச்சிருந்தது மாநில சுயாட்சா? மாநில சுயாட்சியை முழுமையாக விட்டு கொடுத்தவர்கள். ஆனா இவர்கள் போட்டிருக்கிறது இந்த தீர்மானம் எண் 4, அதாவது மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கை ஏற்படுத்துறாங்களாம். ஏன் சார், மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில எத்தனையோ திட்டங்கள் அம்மா கொண்டு வந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்கூட்டி திட்டம், இப்படி எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தது மகளிருக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். ஆனா இவங்க பஸ் கட்டணம், பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பஸ் கட்டணத்தை ஏத்தி அதுலயும் சில பஸ்கள் மட்டும் சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு மாநில மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கைன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? அது எவ்வளவு பொய். இரண்டாவது, மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு அம்மா கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம். அந்த மடிக்கணினி திட்டம் 54 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்து இந்த 3 வருஷமா மடிக்கணினியே இல்லாம மாணவர்கள் தமிழ்நாட்டில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய அந்த திட்டமா. அதே மாதிரி பொங்கல் பரிசை பத்தி சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு நம்ம ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலம் 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து இதுலயும் அந்த பொருட்கள் எல்லாம் வீணா போன பொருட்களை கொடுத்து மக்களை ரொம்ப வேதனைக்குனாங்க. அப்போ திமுக தன்னுடைய இளைஞரணியில் மாநாட்டில் கூட்டி அறிவித்த எந்த தீர்மானங்களும் நடைமுறைக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானங்களா இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ல வரீங்களா? நீட்டை ஒழிப்போன்னு சொன்னாங்க. நீட்டை கொண்டு வந்தது யாரு? 2010 டிசம்பர்ல தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசனுடைய சுகாதாரத்துறை இணையமைச்சர் இருந்தார் காந்தி செல்வன். அவரும் நம்ம குலாம் நபி ஆசாத் அவர்களே பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை இறுதி வடிவம் 2013 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் உருவானது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதை பிடிச்சுக்கிட்டாங்க வைங்க. ஆனா கொண்டு வந்தது அவங்க. இப்ப வேஷம் போடுறாங்க. சரி, நீங்க 7.5% நீட்டுக்காக தமிழக மாணவர்களுக்காக புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்தார். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? வாக்குறுதி, நாங்கள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு சேர்த்து 10% கொடுப்பேன்னு சொன்னீங்களே. ஒரு சாதாரண ஒரு ஈஸியான விஷயமாச்சா? அதை செய்திருக்கலாமே. நாடகம் ஆடுறீங்க. ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இப்ப 80,000 கையெழுத்தை வாங்கி அங்க வச்சிருக்கிறதா ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேசலாம். ஜவஹர் அலி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மீண்டும் நான் உங்ககிட்ட வரேன். இது முதல் சுற்று கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேரத்தினுடைய எல்லை கருதி இன்னொரு விருந்திட்ட போறேன். ஜவஹர் அலி, மீண்டும் நான் வரேன் உங்ககிட்ட. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சேன். நேற்றுக்கு உதயநிதி பேசின அறவேக்காட்டுத்தனமா ஒரு அரசியல் தலைவருக்கு அழகில்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சரை, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரை ஒரு தரைக்குறைவான வார்த்தைகள் பேசும் பொழுது இதெல்லாம் எங்களால் போன்ற தொண்டர்களால் பொறுத்து கொள்ள முடியல. இதையெல்லாம் கேட்டு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில இதையெல்லாம் கேட்டேன். ஆனால் அவர்களால் பதில் சொல்ல முடியல. இதுதான் இவர்களுடைய அரசியல் நாகரிகம். இவர்களுக்கு இதுக்கு மேல இவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுன்ட்டு எங்களுக்கு தெரியும். இப்போ பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி, உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. அதாவது சார், அவரு நண்பர் சொன்னாரு வாரிசு இருப்பதால் தான் வாரிசு அரசியல் பண்றோம் அப்படின்றாரு.
அது ஏன்னா மற்றவங்களோட அரசியல் தலைவர்களுக்கு ஏன் வாரிசு இல்லையா? பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சவருக்கு வாரிசு இல்லையா? இதே இந்த நக்கல் நையாண்டி மற்றவங்களை கொச்சப்படுத்துறதெல்லாம் திமுக ரத்தத்திலே ஊறி இருக்க. நான் கேட்பது, சேலம் என்றாலே வீரபாண்டிய ஆறுமுகம். அங்க சேலத்துல திமுகவை வளர்த்தவர், முழுமையாக்கியவர். அவருடைய மகனும் இன்றைக்கு அந்த களத்துல இருக்கார். முழுமையாக அங்க வந்து சேலத்துல வீரபாண்டியும் புறக்கணிச்சுட்டாங்க, அவருடைய மகனையும் புறக்கணிச்சதுனால இன்றைக்கு அவர் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். இங்க அங்க இருக்கக்கூடிய, ஏன் தமிழகமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வன்னிய சமூகம் மிகப்பெரிய அளவுல கோபத்துல இருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், இது எழுச்சி இல்ல, திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி. இன்னொன்னு, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீ மாநாடு போடுறியா, உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே நாங்க மாநாடு போட்டு காட்டுறோம் வீராப்பு போட்டு மாநாட்டை நடத்தினாங்க. நாங்க என்ன பண்ணாருன்னா, ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் யூனிவர்சிட்டி அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் நேர்த்திக்கு வந்து எந்த பகுதியிலன்னா அந்த குறிப்பிட்டு, அதாவது ஒரு நாட்டாமங்கலம், சேலம் நலப்பட்டி ஊராட்சி நாட்டாமங்கலம் பகுதியை சார்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட திமுகவினர், அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவர், அவங்க எல்லாம் நேற்றைக்கு இவங்க மாநாடு ஒரு பக்கம் நடக்குது, நேற்றைக்கு முழுமையாக நூற்றுக்கணக்கான திமுகவினர் அங்க வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில வந்து, எடப்பாடியார் முன்னிலையில வந்து அவங்க சேர்றாங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா அரசியலுக்கு அரசியல் கத்துக் கொடுத்த ஒரு வித்தகர் எங்கள் பொதுச் செயலாளர் அங்க நீங்க நடத்துறியா, எனக்கு அரசியல் தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களா எங்கள் கட்சியில வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனார்ல, அதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். இன்னொன்னு அவர் சொன்னாரு, உதயநிதி வந்து நேத்து கதையெல்லாம் சொல்லி கதையெல்லாம் விட்டாரு. அவர் சொன்ன என்ன வீராப்பும் பேசினாரு. நான் கேட்கிறேன், நீங்க நேத்து நாங்க வந்து எதுக்கும் பயப்பட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், எங்களை உருட்டல் முரட்டல்லாம் முடியாது அப்படி எல்லாம் பேசினாரு. நீங்க நான் கேட்கறது, முன்னாடி எல்லாம் கருப்பு பலூன் விட்டுக்கிட்டு இருந்தீங்க மோடி வர்ற டைம்லாம். இப்போ மோடி வரும்போது நீங்க விடுறது இல்ல. காரணம், நாங்கள் மாநில கட்சிங்கடா. உங்க கூட்டணி கட்சிய இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்ல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, இன்னும் திராவிடர் கழகத்தில இருந்து, ஏன் விடுதலை சிறுத்தைகள் வரைக்கும் நீங்கள் யாருமே மோடிக்கு கருப்பு பலன் விடக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு உத்தரவை போட்டிருக்கீங்களே, ஏன்? ரெண்டாவது, நம்ம டிஆர் பாலு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. என்ன பேசுறாரு? மத்திய அரசாங்கம் ஓரவஞ்சனை காட்டல, நிர்மலா சீதாராமன் ஒரு சிறந்த நிதியமைச்சர், எடுத்தேன் கவித்தேன்னு மத்திய அரச நாம வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு முந்தா நாள் ஒரு முரசொலி பத்திரிகை பாத்தீங்கன்னா 42 போட்டோ, அதாவது மோடியும் ஸ்டாலினும் மோடியும் உதயநிதியும் போட்ட அந்த பத்திரிகை முழுவதும் அந்த கேல விளையாட்டுக்கு வந்த யாரை எதிர்த்து இவர்கள் வீரவசன பேசுறார்களா? நன்றி ஜெகவரலி. நான் நேர எல்லை கருதி மீண்டும் வரேன். நான் பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரணங்களை சொல்லி இருக்கீங்க. முக்கியமான விஷயம் ஏன் சொல்றேன்னா, இந்த முரசொலி பத்திரிகை என்னன்னு நிர்வாக இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின், அந்த பத்திரிகை முழுவதும் மோடியினுடைய படங்களாகவே இருந்தது. அப்போ வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, டெல்லிக்கு போனா பம்மி உட்கார்றது. இப்ப நீங்க இதுதான் வந்து இவர்களுடைய அரசியல். எப்பன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல். இதுல கூட ஒரு தீர்மானம் கூட சிறுபான்மை வர நேர எல்லை கருதி எல்லாருக்கும் 3 நிமிடம் தான் ஒதுக்க முடியும். நேர எல்லை கருதி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அக்னீஸ்வரன், ஜவஹர்லி சொன்ன 3 புள்ளி ரொம்ப முக்கியமானது. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு பலூன் விட்டாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ கூட்டணி கட்சியினரை கூட எதிர்ப்பு காட்ட விடாமல் தடுக்கிறதுன்னு இன்னொன்று. மோடி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்புன்ற கடுமையான புள்ளியில் விமர்சிக்கக்கூடிய திமுக தன்னுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலியில் மோடிக்கான விளம்பரத்தை வாங்கி வைக்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தானே. இதுலேயே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி எப்படி மாநில உரிமையை மீட்கும்? ரீகன், அது விளம்பரம் அல்ல. அந்த நிகழ்ச்சி நடந்தது, அந்த போட்டோவை இவர்களா போட்டது. நிகழ்ச்சி மத்திய அரசாங்கம் கொடுக்கல. பேசலாம்.